டாபா கேரக்டரோட 3rd எபிசோட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 2 எபிசோடோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் அந்த கேங் லீடர் ஒருத்தர் வந்துட்டு இவங்களெல்லாம் துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாரு. என் மொத்த சரக்கே நீங்கள் காலி பண்ணிட்டீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாரு. அந்த பாட்டி ரொம்ப தைரியமாக, ஆமாம் அவங்க பண்ணது தப்பு தான், சுட்டுரு அவங்கள அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் சரி நான் அவங்க எல்லாரையும் சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் துப்பாக்கியை காட்டி மிரட்டிகிட்டு இருப்பார். எல்லோரும் பயந்து போய் வேண்டாம் வேண்டாம் எங்களை சுட்டுறாதீங்கன்னு பயப்படுறாங்க. கடைசியாக பாட்டியை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நெத்தியில் துப்பாக்கி வைக்கும்போது பாட்டி வந்து ஒரு துளி கூட பயப்படாமல் அப்படியே பார்த்து முறிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்ததும் கேங் லீடருக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு சரி என்ன பாட்டி எங்கே நீ வேலை பார்க்குற அப்படின்னு கேட்பாரு. அந்த பாட்டி நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டையர் ஆகிட்டியா அப்படின்ட்டு அவரோட விசிட்டிங் கார்ட்ஸ் ஒன்று எடுத்து செவுத்தில் விட்டுட்டு இனிமேல் நீ ரிட்டையர்ட் கிடையாது, எனக்காக வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்கெல்லாம் அழுதுட்டுருக்கோங்க, யார் காரணம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது அந்த பாட்டி வந்து அவன் நம்மளை சும்மா விட மாட்டான், நம்ம வந்து அவன் சொல்கிற பேச்சை கேட்டு தான் ஆகணும், நம்ம சரக்கை விற்று தான் ஆகணும். இந்த பொண்ணுங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் யார்கிட்டையும் வேலை பார்த்தீங்களே யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து சுல்தான் மிஸ்ரா அப்படிங்கிறவங்கள்ட்ட ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் சுல்தான் மிஸ்ராவா, அவர் மும்பையில் ரொம்ப பெரிய கேங்ஸ்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அந்த மூடெல்லாம் மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி டாக்டரை பார்க்க போகிறாரு. டாக்டர் வந்து குடும்பத்தோட கனடாவுக்கு போயிட்டாரு, அவர் இங்கே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த பையனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு போய் அந்த டாக்டரோட பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடு அப்படிங்கிறாரு. அந்த பையனும் சரி பணம் கொடுங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவனுக்காக செஞ்சு தரத்துக்கு ஒத்துக்கிறான். மறுநாள் அந்த பாட்டி போயிட்டு அந்த கேங் லீடரை மீட் பண்ணி நான் உனக்காக சரக்கு விற்க ஒத்துக்கிறேன், ஆனால் நீ எங்களை யாரையும் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. இவனும் சரி நீங்கள் விற்று கொடுங்க, நான் உங்களை யாரையும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறான். எவ்வளோ விற்கணும் இந்த பாட்டி கேட்குறாங்க. ஒரு 1.5 கிலோ சரக்கு விற்கணும், 1 மாதம் டைம் அப்படிங்கிறாங்க. நான் 1 மாதத்துக்குள்ளே உனக்கு விற்றுறேன், அதுக்கப்புறம் எங்களை விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் கேட்ட மாதிரியே அந்த பையன் அந்த டாக்டரோட பேஷண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட கொடுப்பான். இவரும் அந்த பேஷண்ட்ஸோட நம்பரு அட்ரஸ் அதெல்லாம் எழுதிக்கிட்டு இவன்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு ட்ரக் டீலர் தான், நிறையா ட்ரக் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு என்னோடய ட்ரக்ஸையும் விற்று கொடு, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறாங்க. அவங்க வந்து அதெல்லாம் முடியாது, ஏன் இப்போ என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. ஆனால் இந்த பாட்டி வந்து இல்லை அதெல்லாம் வந்துட்டு சொல்ல முடியாது, எனக்கு ட்ரக்ஸை எப்படியாவது விற்று கொடுது அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டியோட ஃப்ரெண்டும் வேறு வேலை இல்லாமல் சரி நான் உனக்கு விற்று தரேன், ஆனால் டெலிவரியில் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த பாட்டியும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இவங்க நிறைய டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்கி நம்ம தான் பேக் பண்ணி எல்லாத்தையும் விற்க போகிறோம், நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த நார்மல் ஃபோன் தான் யூஸ் பண்ணணும், சிம்மெல்லாம் 1 வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிடணும், கூட்டமான இருக்கிற இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் சேல் பண்ணணும் அப்படி சொல்லி அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அந்த பேஷண்ட்ஸோட ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்காக போய் பார்க்குறாங்க. அவங்க எல்லோரும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. அவங்களுக்கு டாக்டர் கொடுத்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனையும் எடுத்துக்கிறாரு. அந்த டாக்டர் அந்த அட்ரஸ்லாம் போய் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. இவர் போய் ஒரு ஃபார்மசியில் அந்த மெடிலாம் கிடைக்குமான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் இவர் ரகசியமாக சந்திச்சு டெல்லியில் இது கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா இந்த பாட்டி அந்த பொண்ணுங்களை சமைக்க சொல்லி பேக் பண்ணி டிஃபன் பாக்ஸில் எல்லாம் குட்டி குட்டியாக பேக் பண்ணி அதை யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி கூட்டமான இடங்களுக்கு போய் அந்த பொண்ணுங்களை வச்சு டெலிவரி பண்ணுறாங்க. இதில் இவங்களுக்கு நிறைய பணமும் கிடைக்கிது. அதுக்கப்புறமா அந்த புரோக்கர் லேடியை வந்து அந்த போலீஸ் லேடி வந்து கூப்பிட்டுருப்பாங்க, எனக்கு ஒரு வீடு பார்த்து கொடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த லேடி வந்து உங்களுக்கு வீடு வேணும்னா நீங்கள் வந்து சாரையே கேளுங்க, அவரே உங்களுக்கு நிறைய வீடு காட்டுவார் அப்படிம்பாங்க. நான் வீடு மட்டும் வேணும்னா நான் சார் கிட்ட கேட்டிருப்பேன், ஆனால் எனக்கு ஒன்று பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதான் நான் உன்னை கூப்பிட்டேங்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியலில் காட்டுறாங்க. அந்த லேடி போலீஸ் வந்து அந்த பாஸ் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சி ஒரு ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவர் வந்து நான் உங்கள்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன், ஆனால் கோர்ட் ஆர்டர் இருந்தால் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டாரு. இவங்களும் துளி கேட்குறாங்க, இல்லை நீங்கள் கோர்ட் ஆர்டரோடு வாங்க அப்படின்றாரு. அப்புறம் இந்த புரோக்கர் லேடி இருக்குது, அவங்க போயிட்டு அந்த பாஸோட ஒய்ஃப் வருணா அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் இன்னும் வாடகையே கொடுக்கல, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இதே மாதிரி நீங்கள் இழுத்துட்டே இருக்கீங்க, இப்போ எனக்கு உடனே வாடகை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அந்த பாஸோட ஒய்ஃப் வருணா அவங்க வந்து இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு, நான் இதை விற்க போகிறேன், நான் விற்றது நான் மொத்த பணத்தை எனக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க.
அந்த லேடி போலீஸும் அந்த ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் அவங்ககிட்ட பேசிட்டேன், அவர் வந்து கோர்ட் ஆர்டர் கேட்குறாரு, நம்ம கோர்ட் ஆர்டர் ரெடி பண்ணால் நம்ம அவர்கிட்ட இருந்து எல்லாம் வாக்குமூலம் வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு அந்த சார் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நம்ம கோர்ட்டுக்கெல்லாம் போனால் விஷயம் எல்லாம் வெளியில் தெரிஞ்சிடும், அந்த கம்பெனிக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கேஸே ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க, அதனால் நம்ம அப்படி போகிறது வேஸ்ட்டு, நம்ம கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த லேடியும் வந்து சரின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி போயிட்டு தேவையான பணம் உனக்கு கிடச்சிருச்சு இந்தா அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த லீடரும் பணத்தை வாங்கிட்டு, பரவாயில்ல பாட்டி, நீ நல்லா பிஸ்னஸ் பண்ணுற, இப்போ நீ எனக்காக ஒன்று வேலை பாரு, இல்லைனா நீ போய் வீட்டில் சும்மா உட்காந்துக்கோ அப்படின்னதும் அந்த பாட்டி வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு, அந்த பாட்டியும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி ஓகே நான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு 20% கமிஷன் வேணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவரும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க இந்த வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணுங்கள்கிட்ட நம்மளை வந்து விற்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறான், வேறு வழியில் நம்ம விற்று தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணுங்க ஐயோ இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் விற்கணும், நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிறாங்க. வேறு வழியில் நம்ம விற்று தான் ஆகணும் அப்படின்னு அந்த பாட்டி வந்து அந்த பொண்ணுங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஃப்ரீயாக பண்ண போகிறதில்ல, நமக்கு 20% கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜியோட பேரில் ராஜி கிச்சன்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு வந்து ஒரு 10 பொண்ணுங்களை வந்து டோர் டெலிவரிக்கு ஏற்பாடு பண்ணி அந்த பொண்ணுங்களுக்கு எப்படி வந்து டெலிவரி பண்ணணும், சாப்பாடு வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுங்களும் அதை எடுத்துகிட்டு போய் அந்த அட்ரஸ்க்கு கொண்டு கரெக்டாக டெலிவரி பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. அதனால அந்த லீடரும் வந்து இன்னும் நிறைய அவங்களுக்கு வந்து பொருள் கொடுத்து சேல் பண்ண சொல்கிறான். இவங்களும் இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அவங்க இந்த வண்டியில் அந்த பொண்ணுங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் எந்தெந்த வீட்டுக்கு டெலிவரி பண்ணணுமோ அந்தந்த வீட்டுக்கு வந்து சாப்பாடு கேரியர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்குள்ளே இந்த பேக்கெட் இருக்குது, அதை எடுத்து இவங்களுக்கு இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்க. இது மூலயமா இந்த பிஸ்னஸில் இவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். இந்த பணத்தெல்லாம் இப்போ பத்திரமா ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் லேடி வந்து எல்லாத்தையும் சோஃபா பில்லோவில் எல்லாத்தையும் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி சோஃபாவில் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த விவோ லைஃப் அந்த ஆஃபீஸை வந்து காட்டுறாங்க. அந்த ஆஃபீஸில் எல்லோரும் நியூஸ் பார்த்துட்ருக்காங்க. நியூஸில் வந்து அதிதின்னு ஒரு பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எங்கேயோ கேட்ட மாதிரி பேர் கேட்ட மாதிரி கேனா அந்த ஒரு பையன் ராஜியோட ஹஸ்பண்ட் வந்து யோசிக்கிறான். அவங்க வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து ஃபோனில் தான் அந்த பொண்ணோட நேமை பார்த்துருப்பான். அந்த ஃப்ரெண்டு வந்து ஆனால் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி மழுப்பியிருப்பான். அது வந்து இப்போ தான் அந்த ராஜு வந்து கண்டுபிடிக்கிறான். அந்த பொண்ணு அதிதி இருந்துட்டு இந்த விவா லைஃப் இந்த கம்பெனி மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்தியாவில் 5 கம்பெனி தான் இது ட்ரக்ஸை வைக்கிறாங்க. அந்த 5 கம்பெனியில் விவா லைஃப் ஒன்று அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் அந்த புரோக்கர் லேடியோட பாஸ் ஃபோன் பண்ணி அந்த லேடிக்கிட்ட, நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீடு ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சா, நீ சீக்கிரம் அந்த வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. இந்த பொண்ணு ஐயோ நான் சீக்கிரம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பார்த்தா அங்கே எந்த சோஃபா காணும். எங்கே சார் எந்த சோஃபா காணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, அது அந்த குப்பைன்னு நான் குப்பையில் தூக்கி போட்டேன் அப்படின்னதும் எங்கள் அப்பா பதறி அடிச்சுட்டு போய் அந்த சோஃபாவை தேடி கண்டுபிடிச்சி பார்க்குறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே தான் அவ்வளோ பணம் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் அந்த சோஃபாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த உலகத்தில் விலை காஸ்ட்லியான சோஃபா இதுதான், சரி இது இப்போ வேறு எங்கே ஒழிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த புரோக்கர் லேடி வந்து இந்த ஜோதிகா மேமோட ஆஃபீஸ் தான் இன்னும் கொஞ்சம் நாளாக காலி பண்ண போகிறாங்க, ஸோ அங்கே கொண்டுட்டு வந்து வச்சுட்டு அப்படியே ஜோதிகா மேமை பார்க்குறாங்க. ஜோதிகா மேமும் இந்த பொண்ணை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது.